இது வானத்தின் வாசல். நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு சொல்வோம். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன், உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கர்த்தக்கரம் என்னோடு இருப்பதை உணரச் செய்தி, கர்த்தக்கரம் என்னோடு இருப்பதை உணரச் செய்தி. அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தி, அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தி. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே கலந்தவரே. நல்ல கரண்டை தட்டி கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்தீங்களே, எங்கள் பிள்ளைகளை காத்தீரே ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் காத்து கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்தவர் ஆண்டவரே. புதிய நாளை தருகிறவர், புது கிருபையை தருகிறவர். காலைதோறுடைய கிருபை புதியது. இந்த நாளுக்கு ஒரு புது கிருபையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஒரு புது பலனை அடைவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய ஆண்டவரை உயர்த்த ஆராதனை கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனா, வாழ்க்கையில் நன்மை செய்தவரா அன்றைய எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளுக்கும் அன்றைய எங்கள் தேவ ஜனங்களுக்கும் நன்மை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நடத்திய நல்ல தேவனுக்கு இந்த மாதத்தின் கடைசி உயர்த்த ஆராதனை வந்து உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தொடர்ந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
ஐயா, உங்க பலத்தை தேடி வந்திருக்கிறோம், உங்க பலனை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வருகிற புதிய மாதத்திலும் ஒரு புது பலத்தோடு நாங்கள் வாழ, அது உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பாதுகாப்போடு வாழ தேடி வந்திருக்கிறோம். ஆவியான ஆராதனை முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆரம்பத்தில் முடிவு வரை உடைய பிரச்சனைகள் நடத்துட்டோம் ஐயா. இம்மட்டு எங்களோடு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இனி எங்களை நடத்த போகிற பிரச்சனத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே, எங்களோடு கூட இருக்கிறவரை தொடர்ந்து ஆராதனை வேளையில் நீர் எங்களுக்கு பொருட்படுத்திக் கொள்ளும். பாடகர் தாசரை மறைத்து எங்களோடு இடைப்படும். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது இருதயங்களில் பலனடையட்டும், உயிர்ப்பிக்கட்டும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம கருணாம் தொடர்ந்து சில பாடலை பாடி நாம் திருமணப்படுத்தும். காலை வேளையில தேவனை சில நிமிடங்கள், சில விழித்துளிகள் நம் கர்த்தரை ஆராதிப்போம். நம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். ஆமா, நீங்க நெருக்கத்தின் மத்தியில இருக்கலாம், பல இழப்புகள் மத்தியில நீங்க இருக்கலாம், சோத்திரம். ஆனா அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவாங்க, நினைவுபடுத்தி அதையே நம்ம பாடலாய் பாட போகிறோம். ஜெயம் நமக்கே என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் நம்மை உயிர் பெற செய்து நம்மை நல்ல பலனுக்குள்ள நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நிறைவேற்றுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் நன்மையானதை தருவான், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவான். கர்த்தர் நன்மையானதை, உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவான். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பினவரை அறிந்திருக்கிறான், கிருபை கொண்டு சூழ்ந்திருக்கிறான். நம்பினவரை அறிந்திருக்கிறான்,
கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் முடிவு உண்டு. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சத்துருவும் வெற்றி கொள்வாய். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சத்துருவும் வெற்றி கொள்வாய். அவர் வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் என்றும். அவர் வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் என்றும் கீழாக்குவார். ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. ஜெயம் நமக்கே, தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே. கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் நம்பிக்கையை உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பினவரை அறிந்திருக்கிறார். கிருபை கொண்டு சூழ்ந்திருக்கிறார். நம்பினவரை அறிந்திருக்கிறார். கிருபை கொண்டு நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அவர் நன்மைக்குள்ளாகவே இருக்கின்றேன். நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அவர் நன்மைக்குள்ளாகவே இருக்கின்றேன். ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. ஜெயம் நமக்கே, தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே. கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. வெட்கம் உன்னை மூடாமலே, சிறுமை இன்னும் தொடராமலே. வெட்கம் என்னை மூடாமலே, சிறுமை இன்னும் தொடராமலே. அவர் வார்த்தையின் நதி என்னில் பாய்வதினால் அவர் மகிமையின் மேகம் மூடிடுதே. அவர் வார்த்தையின் பாய்வதினால் அவர் மகிமையின் மேகம் மூடிடுதே. ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. ஜெயம் நமக்கே, தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே. கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் நன்மையானதை நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
சோதரம் பாருங்க, வெட்கம் உன்னை மூடாமலே சிறுமை இன்னும் தொடராமலே. அல்லேலூயா. ஐயா ஆண்டவரே, நான் சிறுமையிலேயே இருக்கிறேனேப்பா நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாங்க, சோதரம் ஆண்டுடைய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாமல் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க சோதரம், ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபின் மகிமையை நான் திரும்பி பண்ணுகிறது போல, திரும்பி வர பண்ணுகிறதை போல நான் இஸ்ரவேலரின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா சோதரம், யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல சோதரம் நம்ம மனசு உடைஞ்சு போய் அந்த குழிக்குள்ள இருக்கிறது போல என்ன பண்ணலாங்க, நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடத்தி கொண்டிருக்கலாம் சோதரம். ஆனா கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம், அவருடைய நன்மைக்குள்ளதான் என்ன பண்றோம் இருக்கிறோம். யோசேப்பை சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினார். அல்லேலூயா. ஒரு புது பாடல் தான் சோதரம். இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணுவோம், பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆமா, நீங்க எந்த காரியத்துல கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்களோ நிச்சயம் உங்க நம்பிக்கையை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க சோதரம், எந்த வழின்னு நம்ம பார்க்க வேணாம், ஆனா கர்த்தர் நமக்கு என்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி, ஓ ஹalleluya, அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் கடந்து போவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஓ ஹalleluya, புது பாடலா இருந்தாலும் ஓ என்னோடு சேர்ந்து பாடுங்க. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையை தரும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பின உன்னை அறிந்திருக்கிறான், கிருபை கொண்டு சூழ்ந்திருக்கிறான். நம்பின உன்னை அறிந்திருக்கிறான், கிருபை கொண்டு சூழ்ந்திருக்கிறான். நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அவர் நன்மைக்குள்ளாகவே இருக்கின்றேன். நான் துன்பத்தின் வழியில் நடந்தாலும் அவர் நன்மைக்குள்ளாகவே, நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அவர் திட்டத்திற்குள்ளாக இருக்கின்றேன். ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, தாமதித்தாலும் ஜெயம் நமக்கே. கர்த்தர் நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், உன் நம்பிக்கையை நிறைவேற்ற வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. வெட்கம் உன்னை மூடாமலே, சிறுமை இன்னும் தொடராமலே. வெட்கம் உன்னை மூடாமலே, சிறுமை இன்னும் தொடராமலே. அவர் வார்த்தையின் நதி என்னில் பாய்வதினால், அவர் மகிமையின் மேகம் மூடிடுதே. அவர் வார்த்தையின் நதி என்னில் பாய்வதினால், அவர் மகிமையின் மேகம்
ஆண்டவர் விசுவாசத்தோட அந்த வார்த்தை வல்லமைய நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஓ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். ஓ அது தீமைக்கு ஏதுவான நினைவு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு என்று அவருடைய பார்த்து சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஓ சோர்ந்து போயிருக்கிற ஒரு வாழ்க்கையில மீண்டும் ஜீவனை கொடுக்க, ஓ ஹalleluya, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு ஓ என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னால எதையுமே செய்ய முடியலையே என்று சொல்லி ஒருவேளை தவிப்போடு நீங்க வந்திருக்கலாம், பலவிதமான நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, ஓ ஹalleluya, அவர் நன்மையானதை தருகிறவர், தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை மட்டுமே செய்கிற ஆண்டவர். உன் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். உன் நடுவிலே அவருடைய ஆசீர்வதிக்கும்படி, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படி, ஓ ஹalleluya, ஓ நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராய் ஓ சரியா இன்பத்தை காணும்படிக்கு ஓ கர்த்தருடைய நடத்த போகிறார். ஓ கர்த்தருடைய நடத்த போகிறார். ஓ அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாமல் இருப்பேன், இனி சிறுமைப்படுத்தாமல் இருப்பேன். ஓ வாழ்க்கையில ஓ நீ எந்தெந்த காரியங்களை இழந்து போனீங்களோ, ஒருவேளை உங்க பேரை நீங்க இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை நீங்க இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபின் மகிமையை நான் திருப்பி வர பண்ணுவேன், யாக்கோபின் மகிமையை நான் திருப்பி வர பண்ணுவேன். ஓ ஹalleluya, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ ஹalleluya, நாம் இப்படியே வாழ்வதல்ல, நாம் இப்படியே ஓடுவதல்ல, இன்னும் சிறுமையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல. ஓ தாவீது யோசேப்புடைய வாழ்க்கை, ஓ அந்த குழியினுடைய அனுபவம் அவனுக்கு சிறுமையாய் தோன்றலாம். ஓ ஹalleluya, ஆனால் அவனுடைய ரட்சிப்பு, அவனுடைய முடிவோ ஒரு பெரிய ரட்சிப்பாய் முடிந்தது. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் முழு குடும்பத்தையும் காப்பாற்றினார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த இழப்புகள் உங்களுக்கு சிறுமையாய் தோன்றலாம், வாழ்க்கையில் இந்த கவலை உங்களுக்கு சிறுமையாய் தோன்றலாம். கர்த்தர் ஒரு பெரிய ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் அவர் நன்மைக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார், அவர் நன்மையின் திட்டத்திற்குள்ளாய் நம்மை வைத்திருக்கிறார். ஓ ஹalleluya, என்னோடு சேர்ந்து நம்பினவரை அறிந்திருக்கிறான், கிருபை கொண்டு சூழ்ந்திருக்கிறான். நம்பினவரை கிருபை கொண்டு சூழ்ந்திருக்கிறான். நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அவர் நன்மைக்குள்ளாகவே இருக்கின்றேன். நான் துன்பத்தின் பாதையில் அவர் நன்மைக்குள்ளாகவே
வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால், நீங்கள் நானும் மிகுந்த கனிகளை தர வேண்டுமானால், அவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் தர முடியும். அல்லேலூயா. அவருடைய கரங்களை உயர்த்தி நான் உங்க கூட வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உமக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் இஷ்டத்தின்படி வாழ்ந்தால் நான் கனி தர முடியாது ஆண்டவரே. உங்க சித்தத்தின்படி செய்ய, உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு போதும், உங்க கூட இருக்கிறது எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பரிசுத்த ஆவியானவரே, அந்த பிரசன்னம் எங்களுக்கு போதும். எங்களுடைய நாமத்தினால் இருந்த ஒன்று கூடியிருக்கிறீர்கள், மத்தியில் இருக்கிறேன்னு சொன்ன ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாடி துதிக்கும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலனடையப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும், உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வாழ்நாட்களை வழிநடத்தட்டும், எங்கள் பிள்ளைகளை உங்கள் பிரசன்னம் நடத்தட்டும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் மிகுந்த கனிகளை தர வேண்டும், நாங்கள் மிகுந்த கனிகளை தர வேண்டும் ஆண்டவரே. திராட்சை செடியே, உம்மோடு இணைந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேரோடு கூட ஒரு அர்ப்பணிப்போடு கூட உங்க கூட இணைஞ்சு நான் வாழுவேன் ஆண்டவரே. உங்களோட நான் ஒட்டி வாழுவேன் ஆண்டவரே. ஐயா, உங்களை நீங்க இல்லாம வாழ்க்கை இல்லை, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. உங்க கூட ஒட்டி கொள்ளுகிறேன், உங்க திராட்சை செடியோடு ஒட்டி கொள்ளுகிறேன். எனக்கு உமக்கு என்று மிகுந்த கனி தரும்படி என்னை பயன்படுத்துங்கப்பா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உமன்பு ஒன்றே போதுமையா, உமன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் விசுவாச ஜனங்களையும் வழி நடத்தட்டும். உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாய் சங்கீதம் 1 நாம் வாசிப்போம். கிருஷ்ணன் வாசிப்போம்.
சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் மிகுந்த கனிகளை தர வேண்டுமானால், ஆண்டவருக்கு நாம் பிரயோஜனமாக வேண்டுமானால், இந்த வாழ்க்கை ஒரு நல்ல பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டுமானால், கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்கிறாரு. அவருடைய வேதத்தில் பிரியமாயிரு, அவருடைய வார்த்தையில பிரியமாயிரு. அதை வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் கைகொள்வதிலும் அதுல பிரியமாயிரு. நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். உன் வாழ்நாள்ல நீ பிறந்த நாள் முதல் ஆண்டு ராஜ்யத்துக்கு போக வரை நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும். நம்ம பிள்ளைங்க செய்யற பிசினஸ் எல்லாம் வாய்க்கணும்னா, நம்ம பிள்ளைங்க படிக்கிற படிப்புல வாய்க்கணும்னா ஒரே ஒன்று செய்யணும். அவருடைய வேதத்தில் அதை வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் கைகொள்வதிலும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள. இதை செஞ்சா போதும் நம் பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் நின்றவனமாய் நம் விசுவாசத்தை பண்ணுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிறகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கனிமேல் உயிர்ப்பித்து பிறந்தார். பொது விழாத்தின் காலத்தில் பாடப்பட்டு சிறுவிலே அறையுண்டு மரித்தடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய தன் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தமான ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பரமண்டல ஜெபம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பெருக்கும். அந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். கொஞ்சம் கீழே இருக்குப்பா. வசனம் சொல்லுது பாருங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கவலை இருக்குல்ல உங்களுக்கு, அந்த கவலையை போக்குறதுக்கு நாளை வழி பிறக்கும். ஐயோ ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குதுங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு ஒருவேளை நீ இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கலாம். அந்த கவலை உனக்கு நாளைக்கு கூட வரலாம். நீ அதை பத்தி கவலைப்படாத. ஏன்னா நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு கவலையை போக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். ஒரு சத்தமா அல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை தான், என் வார்த்தை இல்ல. கர்த்தர் வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு கவலையை போக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் வழி வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் நமக்காக ஒரு வழியை திறந்து இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணினோட பெரிய செங்கடல், வழியே இல்லை. ஆனா கர்த்தர் அந்த செங்கடலை பிளந்து
ஒரு வழியை ஆண்டவர் பிரயாணம் பண்ண உதவி செய்தார். அல்லேலூயா. நமக்கு அப்படிதான் நிறைய சூழ்நிலை, பெரிய கவலை மத்தியில இந்த உலகமே கவலையில தான் ஓடிட்டு இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதப்பா கவலைப்படாதப்பான்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம கவலை போகிற மாதிரி காரணம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு, இன்னைக்கு கவலை போகிறதுக்கு ஒரு வழி திறக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் நிச்சயம் ஒரு வழியை திறந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபித்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லலாம். ஐயா அவங்க சிறப்பு செய்தி நம்ம மத்தியிலே கொடுத்து கிதியோனை குறித்து சில அறிவிப்புகளை கொடுத்து நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பேசுவாங்க. நன்றி பரலோக பிதாவே, இயேசுவின் நாம சமூகத்தில் நாம் வருகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மனிதன் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவரே, சிறு பிள்ளை முதல் கொண்டு வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவங்க ஒவ்வொருவருக்கும் கவலை உண்டு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கவலையோடு வாழ்கிற மனிதர்களுக்கு, கவலையும் கண்ணீரோடு வாழ்கிற மனிதர்களுக்கு பிள்ளை குறித்து கவலை, மகனை குறித்து கவலை, பேர பிள்ளைகளை குறித்து கவலை, படிப்பு குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, நாம் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவோம், இந்த காரியத்துக்கு என்ன பண்ணுவோம் என்ற கவலை ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆண்டவரே, அவன் பணக்காரனா இருந்தாலும் கவலையோட தான் இருக்கிறான், அவன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் கவலையா தான் இருக்கிறான், வறுமையில இருந்தாலும் கவலையா தான் இருக்கிறான். அல்லேலூயா. எந்த சூழலிலும் கவலையோடு உள்ள மனிதர்களை பார்த்து நீர் கொடுக்கிற வார்த்தை, அல்லேலூயா, அந்த கவலையை போற்பதற்கு அன்று உனக்கு வழியை பிறக்க செய்வேன் என்று சொன்ன தெய்வம் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, இன்று கவலையை போற்பதற்கு இன்று நீ வழியை திறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாளை கவலையும் தீர்ப்பதற்கு நாளை ஒரு வழியை திறந்து விடுவதற்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கவலை இல்லாதபடி ஆண்டவரே சந்தோஷத்தோடு வாழ, ஆண்டவரே உங்கள் வார்த்தையின் ஒரு நம்பிக்கையோடு வாழ என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் கிதியோன் ஊழியர்களை ஆண்டவரை சிறப்பாய் செய்து வருகிற எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிதியோன் ஊழியர்களை குறித்து எங்கள் மத்தியிலே பேசவும், ஆண்டவரே அந்த ஊழியத்தின் மூலியமாய் செய்த அற்புத அடையாளங்களை பேசவும், கர்த்தருடைய வார்த்தைகள் மத்தியிலே பேசுவதற்கு தாசரை மறைத்து எங்களோடு இடைபடும் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஐயா வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் நடுவே வந்து கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியத்தை பற்றி சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும், உங்களோடு ஒரு சிறப்பு செய்தியை கொடுக்க முடியாகவும் சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த அழைப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற சபையாராகி உங்களுக்கு நன்றி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த கிதியோன் ஊழியத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த ஊழியமானது புதிய ஏற்பாடு பள்ளிகள், கல்லூரிகள், ஆஸ்பத்திரி, ஜெயில், இது மாதிரி பொதுவான பல இடங்களிலே இலவசமாக விநியோகிக்கப்படுகிற ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறதன் மூலமாக ஏதாவது நன்மை உண்டா? புதிய ஏற்பாடு ஒரு புஸ்தகம், அது காசு இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அது வாங்கிட்டு போயிடுவாங்க, என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதிலே வரலாம். ஒரு மனுஷனை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேலூர் சிறைச்சாலையிலே ஒரு மனுஷன் கொலை குற்றத்திற்காக அடைக்கப்பட்டிருக்கான். அவனுடைய குற்றம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய மனைவியை கொலை செய்ய. மிகவும் முரட்டுத்தனமான ஒரு மனுஷன். அந்த சிறைச்சாலையிலே இருக்கிற காவலர்களுக்கு இவன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறான். அங்கேயும் அடங்காத மனுஷன், முரட்டுத்தனமான பிஹேவியர். இப்படி இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையிலே அங்கே வேலூரில் உள்ள கிதியோன் கேம்பிலிருந்து போய் புதிய ஏற்பாடு கொடுத்தார்கள். இவன் அதை ஏற்றுக்கொள்ளலை. அதை வாங்கி கொண்டு வந்து அவன் இருந்த செல்லில் தூக்கி எறிஞ்சிட்டான்.
தூக்கி எறிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறான், சத்தம் போட்டு தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் ரொம்ப சோர்வு வந்து அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் வருது, இத்தனை வருஷமாக உலகத்தில் இருந்து என்ன செய்தான், என்ன சந்தோஷம் வந்தது, பிரச்சனையாக தான் இருக்குது, போராட்டமாக தான் இருக்குது, என்னால் யாரும் சந்தோஷமாக இருக்கவில்லை, நானும் சந்தோஷமாக இல்லை, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்படியே சோர்ந்து போய் தூங்கலான்னு படுத்தா தூக்கம் வரல. அந்த நேரத்தில் அவன் தூக்கி எறிஞ்சு அந்த புதிய ஏற்பாடை போய் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். அதை வாசிக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தை கர்த்தர் தொட்டார். அதை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அதை வாசித்து அன்னைக்கு ராத்திரியே இருந்து வாசிச்சிட்டே இருக்கிறான். சிறைச்சாலை செல்லுக்குள்ளே லைட் கிடையாது, அந்த ரூம் செல்லுக்கு ஒன்றும் போகிறதுக்கு இடையில இருக்கிற வழியில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து அதிலேருந்து வாசிச்சுட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவனால் தாங்க முடியல, அழுகிறான். அப்போ அந்த ஜெயிலர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, முரட்டத்தனமான ஒரு மனுஷனாச்சு இன்னும் இப்படி அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் சொல்கிறான், அந்த புஸ்தகத்தை படித்த பிறகு எனக்கு நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேங்கிற நினைவு எனக்கு வந்திருக்குது, இதை கொடுத்தவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த கிரியோன் கேம்புக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவரோட பேசுங்க அப்படிங்கிறாங்க. இவர்கள் போய் அவனிடத்தில் பேசி சுவிசேஷம் சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி வந்தாங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறினது. அவனுடைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய வாழ்க்கை வருஷங்கள் குறைக்கப்பட்டது. வெளியே வந்தால் இப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறான். அல்லேலூயா. யாரும் போய் சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்ல போகல, பெரிய பிரசங்கம் ஒன்றும் யாரும் பண்ணலை, சத்தியத்தை சொல்லுகிறதுக்குன்னு சொல்லி யாரும் அவரை தேடி போகலை. புதிய ஏற்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அதையும் அவன் வாங்கலை, தூக்கி எறிஞ்சிட்டான். ஆனாலும் அந்த புதிய ஏற்பாடு அவனை ரட்சிப்பிற்குள் கொண்டு வந்தது. அநேக சாட்சிகள் உண்டு. நாங்கள் எதற்காக இந்த சபைகளுக்கு வருகிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த ஊழியத்தை பற்றி முதல்ல இது ஒரு சர்வதேச ஊழியம், உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஒரு ஊழியம். 100 பாஷைகளுக்கு மேலே இந்த புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் 20 பாஷையில் புதிய ஏற்பாடு அச்சிட்டு கொடுக்கப்படுகிறது. இதற்கு நாம் இலவசமாக தான் கொடுக்குறோம், ஆனால் இலவசமாக கிடைக்கிறது இல்லை, காசு கொடுத்து தான் வாங்கணும். பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க புதிய ஏற்பாடு அச்சிட்டு கொடுக்குறாங்க, சப்சிடியில் கொடுக்குறாங்க. அதாவது வெளியே நீங்கள் வாங்க போனால் இதுக்கு விலை அதிகமாக இருக்கும். இப்போது புதிய ஏற்பாடு நாங்கள் கிதியோன் இன்டர்நேஷ்னல்லேருந்து வாங்குறது ஒரு புதிய ஏற்பாடு 50 ரூபா கொடுத்து வாங்கணும். அப்போ அதுக்கு தேவைகள் உண்டு. நாங்கள் சபைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிறோம், ஒரு சபைக்கு போகிறது எதற்காகன்னு சொன்னால், இலவசமாக கொடுக்குறதுக்கான அந்த பணத்தை நம்ம தான் சம்பாதிக்கணும். யார் கொடுப்பாங்க? கிறிஸ்துவை அறியாதவர்கள் கொடுக்க போகிறதில்ல. முன்னால் வெளிநாட்டில் இருந்து வரணும்னு சொல்லுவாங்க, அப்படி அதெல்லாம் கிடையாது. இப்போ விசுவாசிக்கிறவர்கள் தான் கொடுக்க முடியும், கர்த்தரை அறிந்தவர்கள் தான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு விசுவாசியுடைய மனதிலும் இருதயத்திலும் கர்த்தர் ஒரு கற்பனையை வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னால், நான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், நான் பெற்றுக்கொண்ட ஜீவனை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் மரணத்திற்கு நேராக போகக்கூடாது என்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்க வேணும்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக மிஷனரி ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த கிதியோன் இன்டர்நேஷ்னல் ஊழியம் அதை விட கொஞ்சம் வித்தியாசமானது. மிஷனரி ஊழியங்களிலே அதிகமாக சுவிசேஷம் சொல்லுகிறது, பார்த்து பேசி சாட்சி வாழ்க்கை இதெல்லாம் காண்பித்து அதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறது. இந்த புதிய ஏற்பாடு விநியோகங்கிறது அதிகமாக பிரசங்கம் பேச்சு இதெல்லாம் இல்லை, சாட்சி சொல்லுவாங்க. இப்போ கொடுக்குறவங்க மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக இருக்கிறது என்னன்னா, புதிய ஏற்பாடு கொடுக்குற வார்த்தையின் வல்லமையை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஏற்றுக்கொள்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினாலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகமாயிரம் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சபைக்கு வரும்போது என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால், முதலாவது இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். இது சுவிசேஷத்திற்கு நிறைய எதிர்ப்பு. புதிய ஏற்பாடு கொடுக்குறதுன்னா தகராறு பண்ணுறாங்க, அதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட்டங்கள்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். வந்து தகராறு பண்ணுவாங்க. சில நேரங்களில் புதிய ஏற்பாடை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க, தீயில் போட்டுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது. அதற்காக உங்களுடைய ஜெபம் தேவை.
இந்த ஊழியம் சிறப்பாக நடப்பதற்கு, தடையில்லாமல் நடப்பதற்கு, எதிர்ப்பில்லாமல் நடப்பதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை. ரெண்டாவது, இந்த புதிய ஏற்பாடை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை படித்து ரட்சிக்கப்படணும். ஆத்ம ஆதாயம் தான் நம்முடைய குறிக்கோள். சும்மா நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம்னு சொல்கிறதுக்காக இல்லை, இவ்வளோ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டது என்கிறது தான் முக்கியம். அதற்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு புதிய ஏற்பாடு அச்சிடுவதற்கு 50 ரூபாய் ஆகுது. நாங்கள் யூஸ்வலாக அந்த வருஷத்தில் மட்டும் 7000 புதிய ஏற்பாடு கொடுத்துருக்குறோம். மேட்டூர் கேம்பில் மட்டும் இப்போ 7000 புதிய ஏற்பாடுனா 3.5 லட்சம் ரூபா. இந்த பணத்தை நாம் தான் சம்பாதிக்கணும். இதை காணிக்கையை பற்றி சொல்லும்பொழுது ஒரு கேள்வி வரும். இவங்க காணிக்கை வாங்குறாங்க, ஒவ்வொரு சர்ச்சில் போய் காணிக்கை வாங்குறாங்க, வாங்கிட்டு அவங்க மீட்டிங் போடுவாங்க, மீட்டிங்கில் சாப்பாடு, டீ குடிக்கிறது, இவங்க போகிற வர இடங்களுக்கெல்லாம் ட்ராவலுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த ஊழியத்தில் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோன்னு கேட்குறதுக்கு முன்னால் நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம். அதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னு சொன்னால், கிதியோன் ஊழியத்தின் சார்பாக நடக்கிற எந்த கூட்டங்களுக்கும் கிதியோன் ஊழியத்தில் வருகிற காணிக்கை ஒரு பைசா கூட எடுக்கிறது கிடையாது. இப்போ காணிக்கைன்னு இவ்வளோ வந்ததுன்னு சொன்னால் அது அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிடுவோம். நாங்கள் செய்கிறது, வருகிறது, போகிறது, அல்லது மீட்டிங் நடந்ததுன்னா அதில் சாப்பாடு. இப்போ மாநில மாநாடு போன மாதம் நடந்தது, அடுத்த மாதம் நேஷ்னல் கன்வென்ஷன் நடக்குது. அதுக்கு நிறைய செலவாகும். ஆனால் எல்லாம் கிதியோனியர்கள் அதுக்கு ஷேர் பண்ணி தான் செய்வாங்க. காணிக்கையிலேருந்து காசு எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு புதிய ஏற்பாடு ஒரு ஆள் போய் சேர்ந்து. ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய பங்களிப்பு தேவை. மூணாவது காரியம், இந்த ஊழியத்திலே இன்னும் நிறைய பேர் சேரணும். நீங்கள் யாராவது விரும்பினால் உங்கள் பாஸ்டர் மூலமாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதற்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. குவாலிஃபிகேஷனாக என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க வேணும். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த ஊழியத்தில் இணைகிறவர்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், தாராளமாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். நாங்கள் பல காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் என்ன நடந்தாலும், வீட்டில் என்ன நடந்தாலும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், அதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சு இத்தனை புதிய ஏற்பாடுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்போம். இப்போ எங்களுக்குன்னா என்னை குடும்பமாக செய்கிற ஊழியம். என்னுடைய பிறந்தநாள் வந்ததுன்னா ஒரு காணிக்கை கொடுக்கணும். அதாவது GCBPன்னு சொல்லுவாங்க, கிதியோன் காட் பைபிள் ப்ரோக்ராம்னு சொல்லி. இப்போ நாங்கள் அதுக்கு கொடுக்கணும். என்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் வந்ததுன்னா அது கொடுக்கணும். எங்கள் திருமண நாள் வந்ததுன்னா கொடுக்கணும். எங்கள் பையன் பிறந்திருக்குன்னா அது கொடுக்கணும். பொண்ணு பிறந்திருக்குன்னா கொடுக்கணும். வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தால் கொடுக்கணும். இதுக்கு தயக்கம் இருக்கிறவங்க இதில் சேர வேண்டாம். இதுக்கு நான் ரெடின்னு இருக்கிறவங்க சேர்ந்துடலாம். ஏன்னு சொன்னால், நாம் இதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. இந்த புதிய அச்சிடுவதற்கான பணம் தேவை ஜாஸ்தி. நாங்கள் கொடுக்கறதுக்கு தயங்குகிறவர்களாக இருந்துட்டு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலாம், அது அர்த்தம் இல்லை. அதனால் நாங்கள் கொடுக்குறவர்களாக இருக்கணும், கொடுக்குறோம். இது நாம் நினைக்க முடியாத மாதிரியெல்லாம் சில சாட்சிகள் இருக்கும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் இந்த கிதியோன் ஊழியத்தை பற்றி சொல்லுகிறதுக்காக நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். துளசம்பட்டியில் இருக்கிற ஒரு சபை. அங்கே போய் செய்தியெல்லாம் முடிஞ்சது பிறகு கடைசியில் ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு சிறப்பு காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி காசு கொடுத்தார். அப்போ நான் என்ன பிரதர், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர் அந்த ஊரில் துளசம்பட்டியில் இருக்கும் பொழுது ஹிந்துவாக இருந்தவர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஜஸ்ட் சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதுன்னா ஆர்மியில் நார்த் இந்தியாவுக்கு போகிறார். இப்போ அவருக்கு ஒரு யோசனை என்னன்னு சொன்னால், நான் அங்கேருந்து நார்த் இந்தியா போயிட்டேன்னா அங்கே ஹிந்தி பேசுவாங்க, அங்கே சபைகள் இருக்காது, எனக்கு சுவிசேஷம் சொன்னவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, சத்தியம் எனக்கு தெரியாது, எப்படி நான் வேதத்தை படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். நாங்கள் போய் அவர் நாசிக்கில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணாராம். ஜாயின் பண்ண பிறகு அந்த அவங்களுக்கு கேன்டீன், மிலிட்ரி கேன்டீன் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிலிட்ரி கேன்டீன், அங்கே எல்லா பொருள்களெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் அங்கேருந்து வாங்கிக்கலாம். அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு ரேக்கில் நிறைய புதிய ஏற்பாடு வச்சுருக்காங்க. எல்லா பாஷைகளையும், இந்தியாவில் உள்ள எல்லா பாஷைகள்லையும் புதிய ஏற்பாடு இருக்குது. அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
அப்புறம் தமிழும் இருந்தது. இப்போ போய் உங்களுக்கு தெரியும், மிலிட்ரியில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆள் இருப்பாங்க, அதனால் எல்லா லாங்குவேஜும் அங்கே இருக்கும். அப்படி அந்த புதிய ஏற்பாடு கிடைத்ததுனால அவர் புதிய ஏற்பாடு எடுக்கிறத பார்த்துட்டு, தமிழ் எடுக்கிறத பார்த்துட்டு வேறு ஒரு சிலர் அவர்கிட்ட பேசி அவரை அங்கே ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் சொல்கிறார், நான் 10 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்தேன். ஒருவேளை அந்த புதிய ஏற்பாடு எனக்கு கிதியோன் ஊழியத்தின் மூலமாக அன்னைக்கு கிடைக்காம இருந்திருந்தால் நான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க கொடுத்தார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், நம்ம ஒரு நோக்கத்தோடு செய்கிறோம், அதை வாய்க்க பண்ணுகிறது அவர் தான். நம்ம என்ன செய்தாலும் நல்லா படிக்கிறோம், பாஸாக பண்ணுறது அவர் தான். வேலை தேடுறோம், வேலை கிடைக்க பண்ணுறது அவர் தான். சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியம் வர பண்ணுறது அவர் தான். அந்த சம்பாத்தியம் நமக்கு போதுமானதாக இருக்க பண்ணுகிறது அவர் தான். அல்லேலூயா. முக்கியமாக நாம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு போதுமானதுன்னு நம்புறீங்களா? இல்லை எனக்கு பத்தலை, எனக்கு சம்பளம் கம்மின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கம்மி கிடைச்சாலும் அதிகம் கிடைச்சாலும் அதை போதுமானதாக பண்ணாக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இதை நாம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நம்பி இருக்குது. இன்னைக்கு அருமையாக சொன்னாங்க சில காரியங்கள். கர்த்தர் இருந்தால் போதும். பணம் இருந்தால் நல்லது தான், பணம் யூஸ் ஆகும், தேவைதான், அது இருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் பணம் இருக்கும், வேண்டிய பணம் இருக்கும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அதுக்குள்ளே ஒரு வழியை வச்சிருக்கிறார். சார் நம்ம செய்திக்கு போகலாம். ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழி என்னன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பணத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை, உழைக்க வேண்டாம்னு சொல்லலை. மனதிலே அதுக்கு ஒரு சஞ்சலத்தை உண்டாக்காதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வருகிற செய்தி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதிகமாக கேட்கிற செய்தி என்ன? ஆசீர்வாதம் தான், இல்லையா? ஆசீர்வதிக்கப்படுங்க, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாவீர்கள். நான் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லலை, உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? ஐஸ்வர்யம் என்கிறது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. ஐஸ்வர்யம் கர்த்தரால் வந்ததானால் அது ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அதனோடு அவர் வேற எப்படி ஐஸ்வர்யம் சம்பாதிச்சாலும் அது கூடவே வேதனை உண்டு. அல்லேலூயா. நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தரால் வந்ததாக இருக்க வேண்டும், அல்லது கர்த்தருடைய வழிகளில் போனதுனால வந்ததாக இருக்க வேண்டும். வழி தவறி போய் நாம் என்ன சம்பாதிச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 2 காரியம் உண்டாவதாகன்னு சொல்லியிருக்குது. என்னெல்லாம்? கிருபை ஒன்று, சமாதானம். கிருபை இருந்தால் தான் சமாதானம் உண்டாகும். சமாதானம் வேணுமானால் கிருபை வேணும். கிருபைன்னா என்ன? கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படும் தயை. ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஏன்னா பாவத்துக்குள்ளே இருக்கிறேன், பாவ மாம்சத்துக்குள்ளே இருக்கிறேன், நிறைய தப்பு தான் பண்ணுறேன், எனக்கு ரட்சிக்கப்படுகிறதுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? வேதம் தெளிவாக சொல்லுது, நம்முடைய கிரியைகளினால் அல்ல. நியாயப்பிரமாணத்தை நாம் ஃபாலோ பண்ணுறதுனால, பின்பற்றுகிறதுனால நமக்கு ரட்சிப்பு இல்லை, கர்த்தருடைய கிருபையினால தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. எதை நாம் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என் தேவனாகிய, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என் தேவனாகிய கர்த்தர். அதனால நான் எனக்கு உலகத்திலே இருக்கிறதுலே எல்லாவற்றிலும் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்ன ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பு கர்த்தர் தான் எனக்கு தருகிறார். எப்படி தருகிறார்னா, அவருடைய கிருபையினாலே தருகிறார். சரி, அவர் கிருபையினால தருகிறார், நான் எப்படி பெற்றுக்கொள்கிறது? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
யாத்திராகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம் 13வது வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். சரி. மோசே கர்த்தரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், உண்மை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ மோசே என்ன சொல்ற, என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? கர்த்தர் என் மேல கிருபை பாராட்டி இருக்கிறார், அவருடைய கிருபை எனக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், அதாவது நீங்க எனக்கு கிருபை கொடுக்குறீங்கன்னு சொன்னா உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவிக்கும். இப்போ கிருபை தான் அவர் கொடுத்துட்டார்ல, திரும்ப என்ன கேள்வி? உம்முடைய கிருபை உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ரெண்டு காரியம் இருக்குது, அதை நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு சொன்னால், ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு அருளுகிறார். யாருக்கெல்லாம் அருளுகிறார்? உலக மக்கள் அனைவருக்கும் அருளுகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு உலகத்தின் ரட்சிப்புக்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யாரும் கிறிஸ்தவர்களுடைய ரட்சிப்புக்காக சொல்லலை. அவருடைய கிருபை எல்லா ஜனத்தின் மேலும் இருக்குது. ஆனால் யார் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? யார் அவர்களை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிக்காதவர்களுக்கு கிருபை இல்லை. கர்த்தருடைய கிருபை எனக்கு இருந்தாலும் நான் அதை விசுவாசித்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால பேதுரு என்ன சொல்றாரு? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், அதாவது நீர் என் மீது கிருபையாக இருக்கிறீரானால் உம்மை அறிவதற்கும் ஏன் சொல்றாரு? அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஒருவேளை ஆண்டவர் என்னை அறியவில்லை அப்படின்னு சொன்னா 33 அறிவதற்கு, அறிகிறது அப்படின்னா என்ன? அறிகிறதுனா நிறைய வார்த்தைகள் நாம் படிக்கும் பொழுது அது மூல பாஷையில் எழுதப்பட்ட அதே அர்த்தத்தை எல்லா பாஷைகளையும் கொடுக்க முடியறதில்லை. இப்போ அறிகிறதுக்குன்னு சொல்லியிருக்குது இல்லையா? யோவான் 17:3 சொல்லியிருக்குது, உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ அறிவதுன்னா என்ன? அறிவது அப்படிங்கிறது கினோஸ்கோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. கினோஸ்கோ அல்லது யாதா அப்படின்னு சொல்லுகிற எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்லை. மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தமிழில் நாம சாதாரணமாக நினைக்கிற அர்த்தமாக இருக்குமானால், அவரை தெரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொன்னால் யாருக்கு தெரியாது? இயேசு ஆண்டவர்னு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு, பைபிளே படிக்காதவங்களுக்கு கூட தெரியும். கிறிஸ்தவர்களுடைய கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனால் தேவனாக நினைக்கப்படுகிறவர்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அறிவு இல்லை. இது என்ன அறிவுன்னு சொன்னால், முதலாவது சுவிசேஷம் சொல்கிறாங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. உலகத்தில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, கர்த்தரிடத்துலேயுமா அவர் உனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் சொல்கிறாங்க. கேட்குறவங்க என்ன செய்கிறாங்க? போய் தான் பார்ப்போமே, போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. வந்த பிறகு இந்த சபையில் ஜனங்கள், பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. என்ன தேடி அவர்கள் வந்தாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சி போச்சு. என்ன பிரச்சனை இருந்ததோ அவங்களுக்கு சரியாகி போச்சு. ஒரு வியாதி இருந்திருக்கலாம், சுகமாயிட்டுது. சுகமான ஒன்று என்ன யோசிக்கிறாங்க? பரவாயில்லையே, இந்த இயேசு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம், சரியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு ஒரு 3 வாரம் உற்சாகமாக சபைக்கு வருவாங்க. 4வது வாரம் மறந்து போயிடும், என்ன நடந்ததுங்கிறது மறந்து போயிடும். அப்புறம் அவங்க வழியில் போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை ரொம்ப பாதிக்கும் பொழுது திரும்ப யோசனை வரும். முன்னால் ஒருக்கா இப்படி இருந்தப்போ இந்த சபைக்கு போனால் நமக்கு சரியாச்சு, திரும்ப வருவாங்க. அப்பவும் ஆண்டவர் தான் மன்னிக்கிறவராச்சு, திரும்பவும் அவர்களுக்கு கிருபை செய்கிறார். இப்போ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கூடுதல் வருது. அப்புறம் என்ன ஆகுது? அவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் கர்த்தரை தேடுறாங்க, அவருக்கு நன்மை நடக்குது.
அதனால் அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய மனது எப்படி மாறுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் உள்ள தேவன். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? இவர்தான் மெய்யான தேவன், இவரை அல்லாமல் வேற தேவர்கள் இல்லைங்கிற எண்ணம் அவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. இந்த எண்ணம் வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? இனி இவரை அல்லாமல் வேற ஒன்றை நாம் ஆராதிப்பதில்லைன்னு ஒரு முடிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த முடிவு செய்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க? இவ்வளவு அன்பா நம்மகிட்ட இருக்கிறாரே, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரே அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் மேல் அவர்களுக்கு ஒரு பற்றுதல் உண்டாகுது. ஒரு பற்றுதல் உண்டாகுது, ஒரு நெருக்கம் உண்டாகுது, ஒரு ஐக்கிய உறவு உண்டாகுது. அந்த ஐக்கிய உறவுக்கு பேர் தான் தேவனை அறிதல். அல்லேலூயா. தேவனை அறிகிறதுனா அவரை தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, அறிதல். அறிதல் அப்படின்னு சொன்னால், அந்த அறிதல்ங்கிற நான் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கிற சரீரப்பிரகாரமான உறவை குறிக்கிற ஒரு வார்த்தை. புருஷன் மனைவிக்குள்ள சரீரப்பிரகாரமான உறவு, ஆனால் கர்த்தராகிய தேவனோடு நமக்கு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம். இனி இந்த தேவனுடைய விருப்பத்தைபடி அல்லாமல் வேற ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிற மனுஷன், அதுதான் தேவனை அறிதல். அல்லேலூயா. நாம தேவனை அறிந்திருக்கிறோமா? தேவனை அறிந்திருக்கிறோம் சொன்னா அவர் நடக்கிற வழியிலே அவர் நடத்துகிற வழியிலே நாம நடப்போம். அவர் நடத்துகிற வழியில நான் நடக்கவில்லைன்னு சொன்னா நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்றது போய். அல்லேலூயா. இப்போ அந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு முக்கியமான தேவை. நாம வாசிச்ச வசனத்துல என்ன வாசிச்சோம்? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மோசே கேட்கிறாரு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு காண்பியும். ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார், தேவனை அறிகிறதற்கான ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியிலே நான் போய் தேவனை அறிந்து கொண்டு, தமிழ் வார்த்தையின்படி அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு, அதுக்கு பிறகு அவர் வழியிலே நடக்கணும். ஏன்னா அவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அது என்ன வழி? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஏதேன் தோட்டம் எங்க இருக்குது? ஏதேன் தோட்டம் எங்க இருக்குதுன்னு கேட்டா அது எங்கேயோ மெசபோட்டாமியாவில் இருக்குதா? அது எங்கேயோ இருக்குது. ஈராக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கலாம், ஒருவேளை அங்கே ஒரு இடத்துல வச்சிருந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய விதமாக ஏதேன் தோட்டம் என்பது மனமகிழ்ச்சிக்குள்ளே கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி எங்கே தான் இருக்குதுன்னா கர்த்தர்ட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த மனமகிழ்ச்சிக்குள்ளே வைத்தார். மனமகிழ்ச்சி எங்க இருக்குது? நம்முடைய மனமகிழ்ச்சி எங்க இருக்குது? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. நம்முடைய மனதுக்குள்ள தானே இருக்குது. நம்முடைய மனதுக்குள்ள தானே மகிழ்ச்சி இருக்குது. கையில் மகிழ்ச்சி இருக்குதா? இல்லை. காலில் மகிழ்ச்சி இருக்கா? மனதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. மன மகிழ்ச்சியிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேனில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவர்களை வைத்தார். அப்போ எங்க உருவாக்கினாரோ அதுதான் ஏதேன். மனம்தான் ஏதேன், ஆவிக்குரிய ஏதேன். அந்த மனதிற்குள்ளே நாம இருக்க வேண்டிய ஒரு வழியை ஆண்டவர் வைத்தார். அது என்ன வழி? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் சொல்றது தெளிவா புரியுது இல்ல? கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுடைய மனதிலே வைத்து அதற்குள்ளே அவர்கள் வாழும்படி அவர்கள் வைத்தார். அதாவது அவர்கள் என்ன செய்தாலும் இந்த மனதில் இருக்கிற அவருடைய வார்த்தையின்படி தான் செய்வாங்க. அல்லேலூயா. இந்த வழியில் அவங்கள வச்சார். இப்போ அவர்கள் அந்த வழிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு துன்பம் இல்லை, வேதனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, சுகமாக இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. கனிமரங்கள் இருந்தது, பழத்தை பறிக்க வேண்டிய சாப்பிட வேண்டியது, ஒரு வேலையை அவங்க செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த மனதை பண்படுத்தி காக்க வேண்டும். எப்படி பண்படுத்தி காக்கிறது? அவர் காட்டின வழியில மட்டும் போகணும், வேற எந்த வழியிலையும் போகக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க. அவர் காண்பிக்கிற வழியில மட்டும் நாம போகணும், வேற வழியில திரும்பிடக்கூடாது. இப்படி ஒரு வழியை வச்சிருக்கிறார்.
இப்போ அவர்கள் என்ன செய்தாங்க? ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க? அவர் காண்பித்த வழியை விட்டு விலகிட்டாங்க. ஆண்டவர் அவர்களிடத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். எந்த விருட்சத்தின் கனி? நல்லா கரெக்ட். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நன்மை என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கு நல்லது என்னன்னு எனக்கு தெரியும், அதற்கு ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் நான் வச்சிருக்கிறேன், இந்த வழியை விட்டு நீ வெளியே போகாத, வெளியே போனீங்கன்னா சாகவே சாவா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு வழியை வகுத்து உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ இந்த வழியை விட்டு, அந்த வழி என்னன்னு சொன்னால், நன்மை, உனக்கு நன்மை என்பது என்னங்கிறது எனக்கு தெரியும், அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு எந்த வழின்னு எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், உனக்கு நன்மைகளை அனுபவிக்கிறதுக்காக சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நன்மைகளை நீ பெற்று, நீ சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி ஆசீர்வாதமாக இருந்து நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நான் உனக்கு ஒரு வழி வச்சிருக்கேன், அந்த வழியில தான் நீ வரணும். இப்போ ஆதாம் என்ன செய்தாரு? சாத்தான் வந்து வேற வழி சொல்லுது, வேற ஒரு வழி சொல்லுது. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் அனுபவிச்சா போயிடும், தீர்ந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த பிசாசு காண்பித்த வழியிலே அவர்கள் போனார்கள். போன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை என்ன செய்கிறார்? ஏதேனிலிருந்து வெளியேற்றுகிறார். அல்லேலூயா. ஏதேன்னா என்ன? மனமகிழ்ச்சி. மகிழ்ச்சி மனுஷனுக்கு இல்லாம போயிடுச்சது. எப்போ போயிடுச்சது? எப்போ ஆண்டவருடைய வழியை விட்டுட்டு வேறொரு வழியை தனக்கு உரியதாக தெரிந்து கொண்டானோ அப்பொழுது அவனுக்குள்ள இருந்த மனமகிழ்ச்சி போயிட்டது. மனமகிழ்ச்சியை விட்டு அவனை வெளியேற்றியாச்சு. வெளியேற்றின பிறகு என்ன செய்தார்? அவன் திரும்பவும் உள்ள வந்துடக்கூடாது. காவலுக்கு என்ன வச்சாரு? சுடரொளி பட்டயம். சுடரொளி பட்டயம்னா என்ன? கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வச்சார். கேருபீன்கள் கர்த்தருடைய தூதர்கள்னு வச்சுக்கலாம். கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் இருந்தாங்க கேருபீன்கள். இப்போ சுடரொளி பட்டயம் அப்படின்னு சொன்ன என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு, அவருடைய வாயில் இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அது வெளிச்சம். அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அப்போ சுடரொளி பட்டயம்னு சொன்னா அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, காவலுக்கு எதை வச்சாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் வச்சாரு. அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை வச்சாரு? இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வெளியே போயிருக்கிறாங்க. இனி திரும்ப வரணுமானா கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அந்த வழியில் நான் நடப்பேன்னு சொன்னா மட்டும்தான் உள்ள வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அல்லேலூயா. இப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு வைப்போம். ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க? திரும்ப 8ஆம் கிளாஸ் போக முடியாது. 7ஆம் கிளாஸ்ல இன்னொரு வருஷம் இருக்கணும். ஏன் இருக்கணும்? 7வது கிளாஸ்ல பாஸ் ஆனால் 8ஆம் கிளாஸுக்கு வர முடியும். அதனால நீ முதல்ல பாஸ் ஆகிட்டு வா. இப்போ ஆண்டவர் வெளியே விட்டுட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? உனக்கு வழி, நான் வச்ச வழி நீ மறந்துட்டான்னு சொன்னா உனக்கு தெரியாமலே போயிடுச்சு, காணாமலே போயிட்டது. எப்படி காணாமல் போயிட்டது? அவனை ஆவி மனுஷனாக ஆண்டவர் உண்டாக்கி. எப்படி ஆவி மனுஷனாக உண்டாக்கினா? மனுஷனை மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் வாயிலே, அவன் நாசியிலே ஊதினான். என்ன சுவாசம்? ஜீவ சுவாசம். நாம சுவாசிக்கிறோமே சுவாசம், அது என்ன சுவாசம்? அது வெறும் காற்று. அது வெறும் காற்று, அது ஜீவ சுவாசம் கிடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதுக்கு அவன் ஏமாத்திரம், அவன் லாய்க்கப்படாது. யார்கிட்ட ஜீவ சுவாசம் இருக்குன்னா ஜீவாத்மாவாக இருக்கிற மனுஷன்ட்டு ஜீவ சுவாசம் இருக்கு. ஜீவாத்மாங்கிறது யாரு? ஜீவ சுவாசத்தை உள்ளவன். ஜீவ சுவாசம் யார்கிட்ட இருக்குது? ஜீவனுக்கு தான் ஜீவ சுவாசம் இருக்குது. ஜீவன் யார்? கர்த்தர் தான் ஜீவன். அந்த ஜீவ சுவாசம் எனக்குள்ள இல்லைன்னு சொன்னா நான் வெறும் மாம்சம் ஆயிட்டேன், கொஞ்ச நாள் இருந்து செத்து போயிடுவேன். இல்லையா? ஆனா நம்மை அழைத்தவர் எதுக்காக அழைச்சாருன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கு அழைச்சார். நான் ஜீவ சுவாசம் உள்ளவனாக மாறி போகணும். அந்த ஜீவ சுவாசம் எங்கதான் இருக்குது? எங்கதான் இருக்குது? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. கர்த்தரிடத்துல தான், கிறிஸ்துவின் இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லி இருக்குது. யார் அந்த இயேசு கிறிஸ்து? வார்த்தையான தேவன். இல்லையா? வார்த்தையான தேவன் தானே, நம்புறீங்க இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் நடுவே. அப்போ அந்த வார்த்தையானவர், அந்த வார்த்தைக்குள்ள தான் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை தான் நமக்கு வழி காண்பிக்கிறது. அந்த வார்த்தை தான் ஜீவாதிபதி. அந்த வார்த்தையின் வழியிலே நாம் போனால்தான் நாம் தேவனை அறிய முடியும். அல்லேலூயா. நிறைய சொல்லி குழப்பிட்டேனா? நிறைய சொல்லி குழப்பிட்டேனா? இல்லை. இப்போ நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். தேவனை அறிந்து கொண்டோம்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க. ஒப்பந்தம் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க? நீ என்னுடையவள், நான் உன்னுடையவள். இதுக்கு இடையில இன்னொரு ஆளுக்கு இடம் கிடையாது. உண்டா? கிடையாது. அதே தான் தேவனோடு. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். திரும்ப சொல்றாரு, என்னை அல்லாமல் வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இந்த இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்ங்கிறது அது ஷமா பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களுக்கு என்ன ஜெபம் பண்ணாலும் இது முக்கியமான இந்த ஷமா பிரேயர். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதுவும் அந்த வசனமும் என்ன இல்லாமல் வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறதும் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஜெபத்தின் பங்கு. இந்த ஜெபத்தை சொல்லும்பொழுது அவர்கள் எதை நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அந்த பிரசன்னம்ங்கிறது எபிரேயத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவருடைய முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய முகம் என்னோடு இருக்கிறது. அவருடைய முகம் எனக்கு முன்னால் இருக்குது. என்னுடைய முகம் இருக்குது, எனக்கு முன்னால் அவருடைய முகம் இருக்குது. இன்னொரு முகம் இடையில வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு முன்னால் கணவனுடைய முகம் இருக்குது, இன்னொரு முகம் வந்தால் என்ன ஆகும்? அது வேசித்தனம் சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இல்லாமல் வேறு விக்கிரகங்களை வழிபடுகிறது வேசித்தனம் சொல்கிறார். நாம் அதுக்கெல்லாம் போகலை. நாம் கர்த்தருடைய முகம் எனக்கு முன்பாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய முகத்துக்கும் எனக்கும் என்னுடைய முகத்துக்கு முன்னால் இடையில இன்னொரு முகம் வரக்கூடாது. பணம் வரக்கூடாது, அந்தஸ்து வரக்கூடாது, ஜாதி வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. என்னுடைய முகத்துக்கு முன்னால் ஒரு முகம், அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கும் இடையில வேற ஒரு காரியம் கிடையாது. அப்படி நீ இருக்கணும். என்னுடைய வழிகளிலே நீ நடக்கணும். அப்படி நடந்து வந்தால், அவருடைய வழியிலே நாம் நடந்து வந்தால் தேவனை அறிகிற அறிவு பெற்றுக்கொள்வோம். இப்போ தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேணுமானால் அவர் காண்பிக்கிற வழியில் நடந்தால் தான் முடியும். ஒருவேளை நாம் கொஞ்சம் விலகி நடக்கிறோம்னு, இப்போ நாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம், ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு நன்மையாக நாம் கருதுகிற ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், அதற்காக முயற்சி செய்கிறோம். முயற்சி நல்லபடியாக நடந்துட்டு போயிட்டோன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லிட்டு இருப்போம். கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அப்போ அந்த அரசியல்வாதியை பிடிக்கலாமா, இந்த அரசியல் வியாதியை பிடிக்கலாமா, எதை பிடிக்கலாமா, அரசியல் வியாதியை பிடிக்கலாமா, இப்படி ஏதாவது வியாதியை பிடிக்கலாமான்னு யோசிக்கிறோம். உண்மையிலே தெரியும், வாய் தவறை சொல்லலை, வியாதி. கர்த்தரை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்று தேடுறோன்னா அது ஒரு வியாதி. அதை பிடிக்க போகும்பொழுது நாமே கூடவே துன்பத்தை சேர்த்து பிடிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் நன்மையானதை தருவார். பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கிறது எதனால? மழை பெய்ததுனால. மழை பெய்தது எதனால? மழையை பெய்ய செய்கிறவர் யார்? கர்த்தராகிய தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டவர்களானால், என்னுடைய ஜனங்களானால், உங்களுக்கு பேர் சீயோன். என்ன பேரு? சீயோன். சீயோன்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சீயோன்கிறதுக்கு அர்த்தம் வனாந்தரம். வனாந்தரம் அல்லது ஒரு ட்ரை பிளேஸ். தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் இல்லாத ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது வனாந்தர வழியாக வந்தார்கள். அவங்களுக்கு சாப்பாடு எங்கேயாவது இருந்ததா? அவங்க வந்த வழியில் இல்லை. தண்ணி இருந்ததா? இல்லை. தங்குறதுக்கு இடம் இருந்ததா? இல்லை. பாதுகாப்பு ஏதாவது இருந்ததா? இல்லை. விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள்லாம் நிறைந்த வனாந்தர வழியாக தான் வராங்க. பாதுகாப்பு ஏதாவது இருந்ததா?
ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து முடிச்ச பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் குறைபடவில்லைங்கிறத நீ சொல்லு. இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, ஆனால் ஆண்டவர் மட்டும் கூட இருந்தார். அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் கூடவே வந்துட்டு இருந்தார். இவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளணும். மேகஸ்தம்பம்னா என்ன, அக்கினி ஸ்தம்பம்னா என்ன? இதே ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் அவர்களோட வருகிறார். அவர் பகல்ல ஆனால் வெயில் வரும்பொழுது மேகஸ்தம்பமாகி அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறார். ராத்திரி வெளிச்சம் இல்லை, அக்கினி ஸ்தம்பமாகி அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். இப்போ இவங்க வெளியே போகிறாங்க, அந்த வனாந்தர வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. விஷ ஜந்துக்கள்லாம் நிறைய உண்டு. யார் அவர்களை காப்பாற்றுகிறது? நமக்கு அது புரிஞ்சிக்க முடிகிறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், மிரியாமை ஆண்டவர் சபித்தார் இல்லையா, ஒரு தடவை திட்டார். அவருக்கு ஒரு தண்டனை வந்துட்டு, மோசைக்கு எதிராக முறுமுறுத்ததுனால ஒரு தண்டனை வந்தது. என்ன தண்டனை வந்தது? குஷ்டரோகம் வந்தது. வந்த உடனே என்ன ஆச்சு? அவர்கள் பாளையத்துக்குள்ளே இருக்க முடியாது, வெளியே போகணும். இப்போ வெளியே போயாச்சு. வெளியே போனால் எதை விட்டு வெளியே போயிட்டாங்க? அவர்களை காத்து வந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இருக்குது, அதை விட்டு வெளியே போயிருக்கிறார். மிரியாம் மட்டும். யார் காப்பாற்றுறது? 7 நாள் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். எங்கே இருந்தாங்க? வெளியே தான் இருக்கிறாங்க. பாளையத்துக்கு வெளியே தான் மிரியாம் இருக்குது. ஆனால் பாதுகாத்தது யார்? தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆண்டவர் இருந்தால் போதும். அதனால தான் தாவீது சொல்கிறான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கு. அல்லேலூயா. வறண்டதுன்னா என்ன அர்த்தம்? தண்ணி இல்லை. விடாய்த்ததுன்னா என்னது? தாகமாக இருக்குது, அதுவும் தண்ணி இல்லை. அப்புறம் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, ட்ரை லேண்டு. அந்த நேரத்தில் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தண்ணி வேணும்னு தான் சொல்லுவோம். தாவீது சொல்கிறேன், எனக்கு தண்ணி வேண்டாம், ஆண்டவர் வேணும், தேவன் வேணும். ஏன்னு சொன்னால், அவர் இருந்தால் என்னுடைய வறட்சியும் போயிடும், விடாய்த்திருக்கிற தன்மையும் போயிடும், தண்ணி இல்லாத நிலத்தினுடைய அந்த சூழ்நிலையும் மாறி போயிடும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. முதல்ல நாம் வாசித்த வசனத்தை பார்த்தோம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்போ இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு நமக்கு எப்படி வருகிறதுங்கிறத பார்த்தோம். எப்படி வருது? அவருடைய வார்த்தையிலிருந்து வருது. அந்த அவரை அறிகிற அறிவு இருக்கும் பொழுது நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொன்னார்? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்து, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அறிந்திருக்கிறதுனால அவர் கிருபை பாராட்டினார். இப்போ மோசே சொல்றான், நீங்க என்னை அறிந்திருக்கிறதுனால உம்முடைய கிருபை எனக்கு கொடுக்குறீங்க, ஆனால் நான் உண்மை அறியாமல் உம்முடைய கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதனால உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழி எனக்கு காண்பியும். எதுக்கு உம்முடைய வழி எனக்கு காண்பியும்? உண்மை நான் இன்னும் அறிந்து கொண்டு உண்மையை சார்ந்து கொண்டு உம்மோட ஐக்கிய உறவுக்குள்ளே வர வேண்டும். இந்த அறிந்து கொள்ளுகிறதுங்கிறத சில டிரான்ஸ்லேஷன்ஸில், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் பி இன்டிமேட் வித் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தரோடு அவ்வளோ ஐக்கியப்பட்டு இருக்கிறது, அதுதான் தேவனை அறிந்து கொள்ளுகிறது. நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சமூகம் அப்படிங்கிறது பிரசன்ஸ். சமூகம் நான் என்னன்னு ஏற்கனவே சொன்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா? முகம். என் முகம் உனக்கு முன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதாவது என்னுடைய முகம் உனக்கு முன்பாகவே செல்லும். உன்னுடைய முகம்னா என்னது? அவருடைய முகம் இது. அவருடைய முகத்தில் என்ன இருக்குது? ஆண்டவருடைய முகத்தில் என்ன இருக்குது? ஒரு வெளிச்சம் இருக்குதா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவர் தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. மகிமைன்னா என்ன? அவருடைய மகிமைன்னா என்ன?
அவருடைய குணாதிசயங்கள். அவருடைய மகிமைங்கிறது என்னது? திரும்ப மோசே அந்த 33வது அதிகாரத்தில் இருக்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு பின்னால் 16, 17 அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அவருடைய மகிமை எங்க இருக்குதான்? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. இப்போ ஒரு மகிமையை காண்பியும் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. தயைன்னு சொன்னா குட்னஸ், என்னுடைய குட்னஸ், என்னுடைய நன்மையான சுபாவங்கள், இதையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய நாமம் அப்படிங்கிறது அவருடைய குணங்களை பற்றி சொல்கிறார். மோசே என்ன கேட்டாரு? உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, அதாவது என்னுடைய நன்மை செய்கிற, உனக்கு நன்மை செய்கிற அந்த குணங்கள், குட்னஸ், அதுதான் தயை. இந்த தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறதுன்னு அவ்வளோ பயம் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் முதல்ல அவருடைய தயை கடந்து போக வேணுமா? அதாவது மனுஷனுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரே, அந்த நன்மையெல்லாம் முதல்ல கடந்து போகணும். எதுக்கு போகணும்? அவருடைய நாமத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தருடைய நாமத்தை சொல்ல போறாரு. அப்படி சொன்னால் அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அதனால் அவர் என்ன செய்யறாரு? முதல்ல என்னுடைய நன்மையினாலே நான் உன்னை மூடிக்கொள்வேன். அப்புறம் அது என்ன நன்மைங்கிறத அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. இல்ல, அடுத்த வசனம் 21வது வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். சரி, நீ என் முகத்தை காண மாட்டாய்ன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னை அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறாய், நான் உனக்கு நீ அறிய செய்கிறேன். அதுக்கு என்ன செய்வேன்னா, என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை சொல்வேன். கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொன்னால் ஷேம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய சுபாவங்கள், தெய்வீக சுபாவங்கள், இதெல்லாம் தான் செய்கிறாருன்றது அடுத்த அதிகாரத்தில் தெரியும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய நாமத்தை கூறுவேன். அந்த நாமத்தை கேட்கும்போது நீ அழிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் முதல்ல என்னுடைய நன்மை செய்யும் சுபாவத்தை உனக்கு முன்னால் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னங்கிறது பின்னால் விளக்கு பண்ணுகிறார். எப்படின்னு சொன்னால் 21வது வசனம், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, அங்கே கன்மலையில் நின்று. கன்மலைன்னா இது எந்த கன்மலை? நமக்கு ஒரு கன்மலை தெரியும். எந்த கன்மலை? கிறிஸ்து. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது அவரோடு ஒரு ஞான கன்மலை போயிட்டு இருந்தது. அது எந்த கன்மலை? கிறிஸ்து. இந்த கிறிஸ்து ஆகிய கன்மலை இருக்கு. அந்த கன்மலையில் நீ நில்லு, அந்த கன்மலையிலே ஒரு வெடிப்பு உண்டு, நான் அதை ஒன்று அங்கே ஒன்று வைப்பேங்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. 21வது வசனம், பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. கன்மலையில் நில்லு. என் மகிமையை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என்ன சொல்றாரு? நீ அந்த கன்மலையில் நில்லு. கன்மலையாகிய கிறிஸ்து, கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையில நீ நில்லு. நான் என்ன செய்வேன்? அந்த கன்மலை வெடிப்புக்குள்ள நீ போக முடியாது, நான் வைக்கிறேங்கிறார். நீ கன்மலையில வந்து நில்லு, கர்த்தருடைய வார்த்தையை தேடு, கர்த்தருடைய வார்த்தையின் வழியிலே நிற்கிறதுக்கு நீ முயற்சி செய். நான் என்ன செய்வேன்? அந்த கன்மலையின் வெடிப்பிலே உன்னை வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் வரான். அல்லேலூயா.
அந்த கண்மலை வெடிப்பிலே நான் வைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த கண்மலை வெடிப்பு எங்க இருக்குது? கண்மலை வெடிப்பு எங்க இருக்குது? கிளஃப்ட் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மலை வெடிப்புன்னு எதை சொல்லி இருக்குன்னு சொன்னா, கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு காலை ஒடிக்கலான்னு வர்றாங்க. பார்த்தா இவர் ஏற்கனவே இறந்துருக்கிற மாதிரி இருக்குது. அதனால டெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஈட்டி வச்சு விழாவில் குத்துறாரு. குத்துன உடனே என்ன ஆச்சு? தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டதா கொஞ்சம் சொட்டிச்சுதா? புறப்பட்டது. புறப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? டாக்டர் அப்பா விழுதுன்னு அர்த்தமா? நிறைய வருது. தண்ணீரும் ரத்தமும் நிறைய வருகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? தண்ணீரும் ரத்தமும் சாதாரண விளை வர்றது ஒரு தெரியாது. பெண்களுக்கு தெரியும், ஆம்பளைகளுக்கு தெரியாட்டாலும் கூட பிரசவம் இருக்கு இல்லையா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால பனிக்கூடம் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது? தண்ணியும் ரத்தமும் போகுது. எதுக்கு அடையாளம்? ஒரு ஜீவன் உலகத்திலே வரப்போகுது. அப்போ அந்த கண்மலை வெடிப்பிலே நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ரத்தமும் தண்ணீரும் வரும்பொழுது ஜீவன் உண்டாகுது. அந்த ஜீவன்ல நான் ஒன்று வைக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஜீவன்ல ஆண்டவர் நம்மை வைக்க விரும்புகிறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ கண்மலையில வந்து நிற்கணும். எனக்கு முன்பாக நீ வந்து நிற்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நீ வந்து நிற்கணும். அப்படி வந்து நின்னா என்னுடைய கிருபையினாலே நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே வைப்பேன். ஏன் அப்படி சொல்றாரு? நான் வைப்பேன், நீ நிற்க முடியாதுன்னு. ஏன் உன்னால் வைக்க முடியாது? ஏன் வைக்க முடியாது? நம்முடைய கிரியைகளினால் நாம் நீதிமானாக முடியாது. ஏன்னு சொன்ன, மாம்சம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்பவும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. மாம்சம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதனால இந்த கண்மலை வெடிப்பிற்குள்ளே நாம் போக வேண்டுமானால் தேவனுடைய கிருபை வேண்டும். அந்த கிருபை என்னை கண்மலை வெடிப்பிற்குள்ளே வைக்கும். ஆனால் நான் எங்கே நிற்கணும்? கண்மலையில் நிற்க வேணும். கண்மலையில் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக நான் இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை நான் விசுவாசித்து அந்த கண்மலை வெடிப்பிலே நிற்க தகுதியுள்ளவனாக மாறணும். கர்த்தர் என்னை அந்த வெடிப்பிலே வச்சு பாதுகாப்பார். பாதுகாத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, என்ன நடந்ததுங்கிறத அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம். அடுத்த அதிகாரத்தில் 5-6 வசனங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். இது அவருடைய நாமத்தை அவர் சொல்றார். கர்த்தருடைய நாமத்தை சொல்றார். அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, எவனிடத்துல இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஏன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தின் அந்த வல்லமை அல்லது அந்த அதிகாரம் அல்லது அந்த கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்துக்கு முன்னால எந்த மனுஷனாலையும் நிற்க முடியாது. அதுல நிற்கணுமானா அதுக்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை நாம் பெற்று அந்த வெளிச்சத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. டைம் கொஞ்சமா இருக்கிறதுனால இது ரொம்ப விளக்கம் சொல்ல முடியல. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் அப்புறம் என்னது, இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையான அவருடைய முகத்தின் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயத்திலே பிரகாசிக்க பண்ணினார். இருதயத்தில் பிரகாசிக்க பண்ணினதுனால இருதயத்தில் என்ன உண்டாயிட்டு? தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி என் இருதயத்திலே வந்திருக்குதா? தேவனை அறிந்திருக்கிறோமா? அவரை அறிகிற அறிவு எப்படி யோசிக்கிறீங்க? இருக்குது. நம்புங்கள். அந்த ஒளி நமக்குள்ளே வந்திருக்கு, இருதயத்திலே வந்திருக்குது. இருதயத்திலே இருந்ததுன்னா, இருதயத்திலே ஞானம் உண்டானால் முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. இருதயத்தின் ஞானம் மனுஷனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மோசேயுடைய முகம் ஏன் பிரகாசிச்சது? மோசேனுடைய முகம் ஏன் பிரகாசிச்சது? சீனாய் மலையில முதல்ல ஒரு தடவை போனார், ஆண்டவரோட போனார். போய் 40 நாள் இருந்தார். இருந்து பலகையெல்லாம் வாங்கிட்டு வர்றார். முகம் பிரகாசிச்சிருந்ததா? இல்லை. முதல் தடவை வரும்போது பிரகாசிக்கல.
ரெண்டாவது தடவை போனார், வரும்போது முகம் பிரகாசிச்சது. என்ன வித்தியாசம்? வசனத்தில் என்ன சொல்லியிருந்தா, கர்த்தர் அவனோட பேசினபடினால் அவனுடைய முகம் பிரகாசித்திருந்ததை அவன் அறியாத இருந்தான்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் பேசியதுனால் அவர் என்ன பேசினாரு? முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்ன செய்தாரு? எல்லாம் அவரே எழுதி கொடுத்தார் இல்லையா? கற்பலைகள் அவருடைய விரலினால் எழுதி கொடுத்தார். ரெண்டாவது முறை போகும்போது இதை நீங்கள் வீட்டில் போய் வசனங்களெல்லாம் பார்த்து வாசிங்க. ரெண்டாவது போகும்போது என்ன சொல்கிறார்? நீ பலகையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வா, நான் உனக்கு எழுதி தரேன்னாரு. இப்படி சொன்னாரா? சொல்லலையா? முதல்ல நான் எழுதி தரேன்னு சொல்லலையா? நல்லா படிங்க. நீ பலகை ரெடி பண்ணி கொண்டு வா, நான் அதில் திரும்ப எழுதுவேன்னு சொன்னார். ரெண்டாவது முறை மோசைகிட்ட சொல்கிறாரு, அதை நான் முதல்ல சொன்னதெல்லாம் நீ எழுதுன. இவர் முதல்ல ஏன் எழுதலை? ஏன்னா இவருக்கு தெரியாது. ரெண்டாவது முறை ஏன் எழுதுன்னு சொல்கிறாரு? இவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? 40 நாள் ஆண்டவர் அந்த கற்பனைகளில் அவர் சொன்னதை எல்லாம் அவருக்கு விளக்கி காண்பித்தார். விளக்கி அதை சொல்லும் பொழுது தான் அது இருதயத்தில் பதிகிறது. அதனால தான் நம்ம வசனத்தை தியானிக்கணும். தியானிக்க தான் அது இருதயத்திலே பதியும். அதே எப்படி சொல்லுவாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வாசின்னா என்னது? வாசிக்கிறோம், ரீடிங். அப்புறம் என்ன செய்ய? அந்த கர்த்தருடைய வார்த்தையை சுவாசி. ஒரு சேர்த்துக்கணும். சுவாசிக்கிறதுனா என்ன? மூச்சு காற்று மாதிரி அது இருக்கணும். அந்த வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. அதே சுவாசம் மாதிரி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சுவாசி. அப்படி சுவாசிச்சின்னா என்ன ஆகும்னா விசுவாசி ஆகிடும். அல்லேலூயா. முதல்ல வாசிக்கணும், சுவாசிக்கணும், விசுவாசி ஆகிடலாம். விசுவாசி ஆகிட்டோம்னா என்ன அர்த்தம்? இருதயத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். நமக்கு விசுவாசியின் பேர் இருக்குது. உண்மையிலே விசுவாசிக்கிறோமா? உண்மையிலே விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு என்ன அடையாளமா? சகோதர ஸ்நேகம். நாம் உண்மையிலே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் 1 யோவான் 2வது அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை சீக்கிரம் முடிச்சிடலாம். டைம் ஆயிட்டு. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்ணை கூடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இப்போ கிறிஸ்துவின் மகிமையான ஒளி நமக்குள்ளே வந்துட்டுதுன்னு சொன்னா, அந்த ஒளியிலே நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடையாளம் என்னவா? சகோதர ஸ்நேகம். நாம சகோதரர்களை சிநேகிக்கிறோமா? என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி நாம வேறுபாடு கண்டுபிடிக்கிறோம். பணம். ஒரு பணக்காரனுக்கு ரொம்ப ஏழையாக இருக்கிறவனை பார்த்தா பிடிக்காது இல்லை, அவன் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அப்படி நல்லா படித்தவங்களுக்கு கொஞ்சம் படிக்காத ஆளை பார்த்தா பிடிக்காது. அந்தஸ்து, சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்து, பெரிய ஆளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதாரண ஆளுகளை பார்த்தா பிடிக்காது. ஜாதி, அந்த ஜாதிக்கு இந்த ஜாதியை பிடிக்காது. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகைங்கிறது நாம் ஞாபகம். அல்லேலூயா. சகோதரனை நம்மளால நேசிக்க முடியலன்னு சொன்னால் நாம் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறதுலே அர்த்தம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. சகோதரர்களை பகைக்கிறவர்களாக இருந்தால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அவன் வெளிச்சத்துக்கே வரல. இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால். நான் பணக்காரன்னு சொல்லி மேன்மை பாராட்டினேன்னு சொன்னா என்னுடைய கண்ணு குருடாயிருக்குன்னு அர்த்தம். என்னுடைய ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு நான் வித்தியாசம் பார்க்கிறேன்னு சொன்னா என்னுடைய கண்ணு குருடாயிருக்குன்னு அர்த்தம். எந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்னு சொன்னா அவனுக்கு வேற என்ன மேன்மை வேணும்? எனக்கு என்ன மேன்மை இருக்குது? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்ன்ற ஒன்று எடுத்துட்டா என்ன கொண்டு விடுவீங்களா? என்ன மேன்மை? ஒன்றும் இல்லை, தரையில் உள்ளது குப்பை மாதிரி. அல்லேலூயா. நம்முடைய மேன்மை எல்லாம் கர்த்தராகிய தேவனாலே உண்டாகிறது.
அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறதை விட பெரிய மேன்மை எனக்கு ஒன்று இல்லை. அந்த மேன்மை நமக்குள்ளே இருக்க வேணுமானால் நாம் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருந்தே ஆகணும். அல்லேலூயா. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இதை விட விசேஷமான ஒரு வசனம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். கொலைகாரர்களாக நாம் இருக்கிறோம். பகைக்கிறவன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, பணம், கல்வி, அந்தஸ்து, ஜாதி இதெல்லாம் சொல்லி பகைக்கிறவர்கள் என்னன்னு சொன்னால் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறோம். அவனுக்குள் ஜீவன் நிலைத்திருப்பதில்லை, நித்திய ஜீவனை பெறமாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நாம் சகோதரர்களை சிநேகிக்கலைன்னா மன்னிக்க முடியாது. நம்மால மன்னிக்க முடியுமா? வசனம் சொல்லுது, தன் சகோதரனை மன்னியாது இருக்கிறவனை பிதாவானவர் மன்னிக்க மாட்டார். ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்த செய்தி, ஆசீர்வாதமாக இருங்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் 2 காரியம். ஒன்று, கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இதுதான் என்னுடைய செய்தி. வர்ஷிப் டைம்ல பேசிட்டாங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்ம மீது எந்த நாளிலும் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரலை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். அதை வாசிப்போம், சுவாசிப்போம். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போம். அல்லேலூயா. யாரெல்லாம் அவங்க அண்ணன், தம்பி, தங்கச்சிக்கிட்ட பேசுகிறே போய் வீட்டில் போய் பேசுறீங்க. வசனம் வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா நாம தான் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படும். வார்த்தை வந்தால் உடனே நீங்கள் கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு பெரிய பிளெஸிங்காக இருக்கும். உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் உங்களை திட்டிருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை கூட அபகரித்திருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதை காட்டில் உங்களுக்கு விசேஷத்தை, செல்வத்தையும், ஐஸ்வர்யத்தையும், சுகத்தையும், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தையும் தந்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த தாசன் கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா ஐயா வந்துட்டு பைபிள் லெக்சரர், பைபிள் டீச்சர், லெக்சரர். அதனால் உங்களுக்கு உடனே கொஞ்சம் புரியல அப்படின்னா யூடியூப்பில் போடுவோம். ஹெவன்லி கேட் நம்ம யூடியூப் லிங்க்கு நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களை அப்டேட் பண்ணிடுவோம். திருப்பி ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கள், ஐயா செய்தியை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஐயா நல்ல பைபிள் ஸ்டடி இருக்கிறதுனால ரொம்ப நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நல்லா புரியணும்னா போயிட்டு என்ன பண்ணுங்கள், 4-5 வீட்டு 1/2 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறார். நம்முடைய ஆராதனை இதெல்லாம் வரும். நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கணும். ஐயாவோட மெசேஜ் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய காணிக்கை ஐயாவுடைய கரங்களில் கொடுக்க இருக்கிறோம். இன்றைக்கி வந்த காணிக்கை 1816 ரூபாய். இது கிதியோன் பைபிளுக்காக நாம் காணிக்கையாக ஐயா கரங்கள் கொடுக்கிறோம். ஐயா உங்களுக்கு சின்ன ஜெபம் பண்ணுறேங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த சபைக்கு வரவும் உங்களுடைய வார்த்தை கொடுக்கவும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இவர்கள் உம்முடைய ஊழியத்திற்காக, கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியத்திற்காக உதாரத்துவமாக கொடுத்திருக்கிற இந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை காணட்டும். இன்னும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியை அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக அவர்களோடு தேவன் இருப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நீங்கள் இந்த கிதியோன் ஊழியங்களில் நீங்கள் இணையவும். ஐயா சொன்ன போல சில அந்த வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் நான் செய்வேன். நானும் என்னுடைய பங்கு இந்த கிதியோன் ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் ஐயாவிடத்தில் இணைந்து கொள்ளலாம். அந்த கிதியோன் ஊழியங்களில் இணைந்து நீங்கள் செயல்படலாம். விசேஷமாய் வருகிற வாரம் நம்முடைய
திருவிழா ஆராதனை, அதை நீங்கள் மனதை கொண்டு நீங்கள் ஆயத்தத்தோடு வாருங்கள். வருகிற 5ஆம் தேதி நம்முடைய திருவிழா ஆராதனை. விசேஷமாய் புதன்கிழமை மாதத்தின் முதல் நாள் அன்று காலை 5:30 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் அதிகாலை ஆராதனை இருக்கும். அதில் வருகிறவர்கள் சரியாய் 5:30க்கெலாம் வந்துடுங்க. 6:30க்கு முடிஞ்சிடும், 1 மணி நேரம் முடிஞ்சிடும். சரியாக 5:30 மணி அளவில் வருகிற புதன்கிழமை 1ஆம் தேதி நமக்கு அந்த புதிய மாத ஆராதனை இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கணக்கில் கூட நாம் செபிப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நாம் துவத்திருந்த ஆராதனை வருவதற்கு கொடுத்த நல்ல சுகமேலனுக்காக, கர்த்தர் வார்த்தை கேட்க அவருடைய பிரஸ்தனத்தில் அமர்ந்திருக்க பாருங்க தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாகவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். என்னன்னா என்னுடைய தாயார் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்க வியாதியில் இருந்த நேரத்தில் அவர்களுக்கு அவங்க செபித்தோம். நல்ல அவர்களுக்கு சுகம் கொடுத்து ஆப்ரேஷன் முடிஞ்சு அம்மா அவங்க இன்னைக்கு இந்த ஊழியத்தை தொடங்கி 5 ஆண்டுகள் முடிஞ்சு 6ஆம் ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த நாளிலே அம்மா அவங்க ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அம்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மா கொடுத்த நல்ல நீடித்த ஆயுளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6ஆம் ஆண்டில் வந்து இந்த மகன் செய்கிற ஊழியத்தை பார்க்கவும் எங்களுக்காக ஜெபிக்கவும் அந்த அம்மாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தாயாருக்காக ஜெபித்துக் கொடுங்கள். இன்னும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீடித்த ஆயுள் இருக்க முடியாது ஜெபித்துக் கொடுங்கள். அதோடு கூட ஒரு சிறப்பு ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய பேதர் ஐயாவுடைய மகன் திருமண காரியமாய் நம்ம சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அம்மா வாங்க. அவருடைய மகனுக்கு சிறப்பு ஆராதனை, திருமண ஆராதனை இருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி அந்த திருமண ஆராதனை இருக்கிறது. இந்த திருமண ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள ஐயா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதற்காக ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அவர்கள் இந்த திருமணத்தில் தேவைகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது, அதெல்லாம் கர்த்தர் சந்திக்கட்டும். அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பேதர் ஐயா குடும்பத்தில் நடக்கிற ஆண்டவரே இந்த சிமியானுடைய திருமண ஆராதனை ஆண்டவரே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த திருமண வைபவத்திலே தேவ கரம் இருக்க வேண்டும், தேவ நடத்துதல் இருக்க வேண்டும். ஆண்டவரே பிள்ளைகள் உருவப்பட்டு இருக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்காக. ஆண்டவரே நீர் அந்த காரியத்தில் நீர் தலையிட்டு இந்த காரியத்தை நேர்த்தியாய் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆண்டவரை மாற்றித்தாங்க. ஆண்டவரே இந்த பத்திரிகைகள் கொடுக்கும் பொழுது எல்லா உறவினர்கள் வரவும் அந்த 8ஆம் தேதி நடக்கிற திருமண ஆராதனையில் வந்து எல்லா சொந்த பந்தங்கள் இணையவும், 2 குடும்பங்கள் இணையவும், 2 குடும்பங்களும் சமாதானம் சந்தோஷத்தோடு வாழவும், ஆண்டவர் பிள்ளைகள் திருமணம் முடிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சிமியோனும் எப்சிபாவும் நல்ல சந்தோஷத்தோடு வாழவும் தேவன் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த திருமண ஆராதனையை பொருட்படுத்திக்கணும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மளை முடிஞ்ச வைத்து நாம் நிறைவு செய்யலாம். நன்றி பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளை நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலயத்தில் வரவும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கவும், அந்த பிரசனத்தில் அமரவும் பாராட்டு தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிற புதிய மாதத்தில் புது கிருபையோடு நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு அருள் செய்யும். நீர் எங்களோடு கூட வருவதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட வருவதுதான் எங்களுக்கு பெரிய ஆண்டவர் மேன்மை, கனம், உயர்வு. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாரும். அவர்கள் புதிய மாதத்திலும் புது கிருபையோடு கூட எங்களை வழிநடத்தும். இயேசுவை நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் சதா யாரும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஏல் பெத்தேல்
இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் அனௌன்ஸ்மெண்ட். நம்முடைய வினோத் ஐயா கிறிஸ்துவின் கனிகள் ஊழியத்திலிருந்து நாம் எல்லாரும் இந்த ஊழியத்திற்கு நாம் உதவி பண்ணிட்டு வரோம். நிறைய காணிக்கை கொடுத்து வரோம். இவர் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒன்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. வருகிற 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் இடம் நிம்மதி மையம் பாஸ்டர் ராஜன் அக்னி எழுப்புதல் ஐயனுடைய இவர் சர்ச்சில் வைத்திருக்கிறார்கள். விசேஷமாக இந்த மிஷனரி ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மிஷனரி ஊழியத்தை தரிசனத்தை தெரிந்து கொண்டு தொடர்ந்து அதற்கு காணிக்கை தரவும் நம்ம ஜெபிப்போம். நீங்கள் முன்னோரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் நிம்மதி மையம் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கைப்பிரதி இந்த நோட்டீஸ் வாங்கிக்காங்க. நோட்டீஸ் வாங்கிட்டு நீங்கள் வருகிறவர்கள் கேட்டுக்கொள்ள